ஏங்க, நாமெல்லாம் எங்கேருந்துங்க வந்தோம்? என் பிள்ளைங்களுக்கு சொல்லணுங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அதனால் அவங்க கேட்குறாங்க நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம்னு கேட்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியுங்களா? கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னப்பா நீனு, உங்கள் பிள்ளைங்க தான் ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல, போயிட்டு டீச்சரை கேட்டால் சொல்லி தருவாங்கல்ல. உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு சொல்லித்தராதா? அது இல்லைங்க, நான் போய் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லணுங்க. அதுக்கு தாங்க நான் கேட்குறேன். சரி சரி, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? ஆமாங்க, இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்படிங்களா? சரி சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுத்துங்களா? ஆச்சுங்க, கல்யாணம்லாம் ஆயிடுத்துங்க. சரிங்க, கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு குழந்தை குட்டிலாம் பெற்றுது இல்லைங்களா? சரிதானே? நீங்கள் ஏன் படிக்கலீங்க? அதாவதுங்க, எங்கள் வீட்டில் எனக்கு படிக்கவே வைக்கலிங்க. சின்ன வயசுலேயே கொண்டு போய் என்னை வேலைக்கு விட்டாங்க. நான் போய் வேலை பார்த்தேங்க, விவசாயம் வேலை பார்த்தேன், மரம் வெட்டினேன், இப்படி பல வேலைகள் தாங்க பண்ணேன். இந்த காமராசர் வந்தாங்க. அவர் வந்தோன்னே எல்லாருக்கும் ஸ்கூல்லாம் திறந்து நீங்கள் படிக்க போங்க, சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஓ, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரிதாங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் நம்மெல்லாம் எங்கேருந்து வந்தோன்னு கேட்குறீங்க, சரிதானே? ஆமாங்க, அதே தாங்க. எல்லோரும் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. உங்களை பார்த்தா கொஞ்சம் படித்தவங்க போல் தெரியுதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னன்னு. எல்லாருங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு என்னங்க கவலை? இன்றைக்கி நம்ம இருக்கோம் இல்லைங்களா? உங்கள் பிள்ளைங்கள நீங்கள் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டீங்க, அவங்களாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டு என்ன ஆக போகுதுங்க? அது இல்லைங்க, என்ன என் பசங்களுக்கு கேட்கும்போது நான் பதில் சொல்லணும்ல. சொல்லன்னா எப்படிங்க? என்னை முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க ஏங்க? என்னை முட்டாள்னு நினச்சிக்குவாங்க. அதுக்காக தாங்க கேட்குறேன். அதெல்லாம் சரிதான்ப்பா, அதை பற்றி உனக்கு கவலைப்படாத. உன் பையன் படித்து நல்லா தெரிஞ்சுக்குவான். அவன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண. ஏன் வெயிட் பண்ண மாட்டியா? அவனுக்கு டிவிலாம் பார்க்குறீல்ல, இதை பற்றி நீ படிக்க மாட்டியா, கேட்க மாட்டியா? அதெல்லாம் சரிதாங்க. எங்கள் வீட்டில் டிவி சீரியல் தாங்க பார்ப்பாங்க எல்லோரும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சமைக்கிற நேரம் போக, தூங்குகிற நேரம் போக, எல்லா நேரம் அவங்க டிவி சீரியல் தாங்க பார்ப்பாங்க. வேறு எதையுமே பார்க்க மாட்டாங்க. நான் என்னங்க அதுக்கு பண்ணுறது? வாழ்க்கையில் இந்த போல் டிவி சீரியல்லாம் போட்டு மக்களை முட்டாளாக்கிட்டாங்க தாங்க சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் போயிட்டுது. நான் என்னங்க பண்ணுறது அதுக்கு? உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கணும் உட்கார வச்சு, அதுக்காக நேரத்தை செலவு பண்ணணும். சரிங்களா? ஸ்லோவாக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? பல பேரை போய் பார்த்து கேளுங்க. கோயிலுக்கெல்லாம் போகிறீங்க, அங்கே ஐயர் இருப்பார், பூஜை பண்ணுவார், அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர் இருப்பாங்கள்ல, அங்கே போய் பார்த்து கேளுங்க. இல்லை பெரிய பெரிய வாத்தியாருங்கள்லாம் இருக்காங்க, இல்லை பெரிய பெரிய மனுஷன்லாம் இருக்காங்கள்ல உங்கள் ஊர் கிராமத்தில், அவங்கள போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சாரி தாங்க. உங்களை கேட்டால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள், இல்லை இது தெரியும்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏதோ குதர்க்கமாக பேசுகிறீங்களா? நீங்கள் படித்தவங்க தானே, பேண்ட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வரீங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கீங்களா? தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்கு தானேங்க நான் கேட்குறேன். கிராமத்துக்காரன்னா இதையும் தெரிஞ்சிக்கக்கூடாதா? காமராஜர் படிக்க சொன்னார், என் பிள்ளைங்கள்லாம் படிக்குது, நான் படிக்கலை, அதனால் என்னங்க? அதெல்லாம் சரிதான்ப்பா. இது ஒரு பெரிய நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம், எப்படி வந்தோம் அப்படிங்கிறது சொன்னால் சில பேர்
அதுக்கு எதிராக பேசுகிறாங்க. சில பேர் வந்து ஒத்துழைக்கிறாங்க. நிறைய ஒரே சர்ச்சைங்க, பிரச்சனையாக இருக்குங்க. எங்கேருந்து மனுஷன் வந்தான், வானத்துலேருந்து வந்தானா, குரங்குலேருந்து வந்தானா, எப்படி வந்தான், இந்த புராணம்லாம் பார்த்திங்கன்னா அதுங்களை ஒரு விதமாக சொல்கிறாங்க. விஞ்ஞானத்தை பார்த்தோம்னா அது விதமாக சொல்கிறாங்க. அதனாலங்க நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு தடவை உங்களை நான் சந்திக்கும்போது உங்களுக்கு பதில் என்னங்கிறது சொல்கிறேன். சரிங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேங்க. அடுத்தபடியாக எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்றைக்கி பார்த்தேன், இந்த குளத்தூரில் பார்த்தேன். நீங்கள் வெளியூர்காரங்க, திரும்பி எந்த ஊருக்கு வருவீங்க, நான் எந்த ஊருக்கு உங்களை பார்ப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. சரிங்க, நீங்கள் பேசின வரைக்கும் சந்தோஷங்க. நல்லதுங்க, போயிட்டு வாங்க. உங்களுக்கு போக போக உங்களுக்கே புரிஞ்சுக்குவீங்க. சரிங்க.